பெற்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் எனது கனிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் டைமு ஒரு ட்ராமா ஒன்று பண்ணியிருந்தோம், எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வாட்டியும் பண்ணலான்னு வந்தோம். கிட்டத்தட்ட எப்படின்னா, இது ஸ்டார்ட் பண்ண 4 நாளில் ஒரு 18 பேர் வந்தாங்க, என்னை எதுவும் சேர்த்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். இந்த ஜோக்கு எப்படி இருக்கும்னு தெரில. இதுக்கு டிஸ்க்ளைமர் என்னென்னா, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, புண் பண்ணிட்டா மருந்து இல்லை, 8 மணிக்கு விருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருங்க, அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க, இதில் என் கூட இருக்கிறது வினோத் அண்ணா, சாமு, எங்கள் பெரிய அக்கா, சின்ன அக்கா, பக்கத்தில் இருக்கப்போ இன்னொரு அக்கா, அப்புறம் இந்திய அக்கா. அவங்க எல்லாம் நாங்கள் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஓகேங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8 சாப்டர் சார். ரொம்ப பெருசாலாம் இருக்காது சார், கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். 17 போட்டிருந்தோம், அதில் 8 ஃபில்டர் பண்ணி டைமுக்காக கம்மி பண்ணிட்டோம் சார். ஓகே மக்கள், உள்ளே வந்துடுங்க. அது இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்டை டெலிவரி போட்டுக்கிட்டே எடுத்துருவாங்க. ஸ்கிரிப்ட் கிழிச்சிருவோமா? இதில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னன்னா, எடுத்தோடனே எங்கள் டீம் பற்றி தான். புது பொண்ணு ஜாயின் பண்ணு, இதாங்க ஃபஸ்ட்டு சாப்டர். அண்ணா அண்ணா ஆக்சுவலாக நேற்று கொடுத்த பேமெண்ட் போயிடுச்சாண்ணா? போயிடுச்சுமா. போயிடுச்சாண்ணா? சரி ஓகேண்ணா. ஆனால் உங்கள் டீமில் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க மட்டும் ஓகேம்மா, அவங்கள மட்டும் கொஞ்சம் வெல்கம் பண்ணிக்கோங்கண்ணா. ஓகேண்ணா, நான் வந்தா நான் பார்த்துக்கிறேன். ஓகேண்ணா. ஓகே. எப்படியும் ஹெச்ஆரோட டேபிளில் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பார்த்தோம், அகிலன் நோண்டிக்கிட்டு இருந்தப்ப நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அதை தான் செலக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்த்து போடுவோம். வாடா. ஐ சார். ஆயா உட்காரோம். சொல்கிறேன். அவர் வேற ஒரு லோகத்தில் இருக்காரு. அல்ல சார். சொல்கிறா. என் பேர் வேலு சார். ஓகே. ஓஎம்ஆர்லேருந்து வரேன், இப்போ தான் ஃப்ரெஷர் சார். ஓகே, புதுசாக ஜாயின் பண்ணி? ஆமாம் சார், புதுசாக. சரி ஓகே, உனக்கு ஒர்க் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க, நான் அவங்களுக்கு கிட்ட சொல்கிறேன், நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ அரேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணி. ஓகே சார், தேங்க்யூ. அந்த நேமு ஏதோ சாமுன்னு அறக்குறையாக தான் தெரிஞ்சு, ஒருவேளை சமந்தாவாக இருக்குமா? சமந்தாவாக இருந்தால் தான் இன்னைக்கு கண்டென்ட்லேயே இல்லைண்ணா. இதெல்லாம் போகிற போக்கில் போடுவேன்டா. சமந்தானா யாராக இருந்தாலும் அப்படி தான்டா. தம்பி, நீங்கள் என்ன புதுசாக இங்கே இருக்கீங்க? ஆமாம், நான் மேடம் வரேன்னு சொன்னாங்க, அதுக்காக வெயிட் பண்ணேன். அந்த மேடமுக்கு தான் தம்பி நாங்களும் வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன தம்பி, இடுப்புலாம் பிடிக்காது, பையன் தானடா, ஃப்ரீயாக விட்றா. அந்த மேடமை பார்த்தேன் தம்பி, ஏதோ சாமன் அறகுறையாக தான் தெரிஞ்சு, ஃபோட்டோ பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அப்படியா? கொஞ்சம் என்ன அப்படியே அண்ணன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன். என்னண்ணா நீங்கள் சவுகார்பேட்டில் இருக்க சேட்டு மாதிரி வந்திருக்கீங்க, ஃபுல் ட்ரெண்டில் இருக்கேன். எனக்கு தானே அந்த பொண்ணு எப்படியே கிடைக்கும்? 2000 ரூபா கொடுத்து சட்டை எடுத்து மாட்டிட்டு ஷோக்காக வந்திருக்கேன்டா. 2000 ரூபாய்க்கும் 250 ரூபாய்க்கும் டிஃப்ரெண்ட்டை பாருங்கண்ணா. என்னண்ணா நீங்கள்? தம்பி 4 விஷயமா காத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி. 4 அவர்லாம் வந்தார், 7 விஷயம் வந்தார், டக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு, போயிட்டாரு. எதுவுமே எனக்கு வராதுன்னாரு. திடீர்னு கேட்டா வரைக்கும் வராது தானா? திடீர்னு அவருக்கு மட்டும் லவ் மேரேஜ் ஆச்சுடா, எனக்கு எதுவும் ஆகலடா. ஆகும்ண்ணா, பொறுமையாக ஆகும்ண்ணா. ஃபர்ஸ்டா நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் நீங்கள் பார்த்துக்கணும். அவர் பாட்டுக்கு நல்லா சாங் எங்கெல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு, ஆக்சுவலி கீழே வரும்போதே நான் பார்த்தேன் அந்த பொண்ணை, என்னையே தான் பார்த்துன்னு இருந்தது. கன்ஃபார்ம் எனக்கு தான். ஏன்டா கீழே வர்றப்போ ஒரு ரூட் இருக்குன்னா ஒன்றை தான் பார்க்கணும், வேற யாரும் வாட்ச்மேன் பார்க்கணும். வாட்ச்மேன் வந்து அவர் வேலையை பார்க்குறாருன்னா, நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இப்படி நிற்கிறேன், அந்த பொண்ணு என்ன பார்க்குறது, நீ வேலை அந்த மாதிரி பார்த்துன்னு இருக்கு. கண்ணழகா நீ கிராஸ் பண்ண 10 செகண்ட்ல உனக்கு கண்ணழகாலாம் கேட்குது. என்ன? ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட்டு நான் தான் ட்ரை பண்ணுவேன், ஓகேவா? எனக்கு ஓகே ஆகுது, ஓகே ஆனதுக்கப்புறம் நீ பண்ணிக்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கண்ணா. ட்ரை பண்ணுவேன்டா. சூப்பராக இருக்கு, உஷார் பண்ணுறோம், ஓகே ஆகுது. என்ன இங்கே வந்துருக்கீங்க? ஆமா, நீங்க 2 பேரும் நல்லா சிக் ஆயிட்டீங்க, ஜாலியா இருக்கீங்க. நம்ம இதுல இருக்கான், திங்க் ஆகாம எப்படி இருக்க போகுது? ஜாயின் பண்ண புது பையனே இவன் தான், சாம் வேல். ஏண்டா வேலுண்ணா? ஆமாண்ணா, சாம் வேலுண்ணா. சாம்னு ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டியாடா?
பசங்க வந்து வேலுன்னு கூப்பிடுவாங்கண்ணா, அதுதான் சார் கிட்ட சொன்னேன். என்னண்ணா இப்படி சொல்றான்? இதான் இப்போ ட்ரெண்டு. அண்ணா, தம்பி இதெல்லாம் வேண்டாம் அண்ணா. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைண்ணா. அந்த மாதிரி இல்லதான்டா. என்ன மட்டும் ஏன்டா அப்படி சொல்ற? நானும் சாதாரணமா தான்டா இருக்கேன். 4 வருஷமா சும்மா சுத்துறேன். சும்மா தான் சுத்திட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ணுறேன். அண்ணா ஸ்கிரிப்ட்ல இல்லாத கண்டுட்டு எக்ஸ்ட்ரா போடாதீங்க. மனசுல இருக்க வன்மத்தெல்லாம் கக்குறோம் நம்ம மேலேயே. அது 2 பேரும் இங்கே இருக்காங்க. எப்பா எல்லாம் மறந்துருங்கப்பா. இங்க பாருங்க, அப்ளிகேஷன்லாம் வந்தா ஃபர்ஸ்ட் நான் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க மாட்டேன். கண்ணில் மாட்டினா தான் பார்ப்பேன். ஐயோ உலர்ட்டேனா? சரி ஓகே. நம்ம அப்படியே அடுத்த சாப்டருக்கு போயிடுவோம். இது என்னன்னா, இது முக்கியமான ஒருத்தர் பத்தி, ரொம்ப முக்கியமான ஒருத்தர். கருப்பு குர்த்தாலாம் போட்டு கலகலன்னு வந்திருக்காரு. அவர் எப்படின்னா, முன்னாடி வேற மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. நாங்களும் பார்ப்போம், என்னடா இப்படி இருக்காரு, சூப்பராக அப்படியே சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பான்னு சுத்திட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு மாதிரி அப்படியே 6 மணி ஆனா அவரை பற்றின நம்ம இந்த சாப்டர் தான். இது சாப்டர் பேர் என்னன்னா, மேரேஜ் ஆன மச்சான். சார் இந்த ஒர்க்கு முடிச்சிட்டியாடா? முடிச்சிட்டேண்ணா. ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணிவிடு. ஓகே, நான் கண்டிப்பாக நான் பண்ணிடுறேண்ணா. ரிப்போர்ட் ரெடி பண்ணி மெயில் அனுப்பிச்சு விட்டுறேன். அனுப்பிடுறேண்ணா. சும்மா பர்ஃபார்மன்ஸ்ண்ணா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சரிண்ணா, நானும் கிளம்புறேண்ணா. சார் ஒரு நிமிஷம் நானும் வரேன். என்னண்ணா 8 மணி ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேண்ணா. இல்லை, டீ சாப்பிட போறேன்டா. டீ சாப்பிடவா? ஆமாண்டா. என்னண்ணா, அவன் வந்து 6:30 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கவே போயிருப்பாங்கண்ணா. நீங்க நான் இப்போதான் டீயை குடிக்கிறீங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அது டீ சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோம். சரிண்ணா, நான் அப்போ கிளம்புறேண்ணா. பாய்ண்ணா. அதாவது இப்போ அண்ணா, சரி ஓகே, இன்னைக்கு சனிக்கிழமை. அண்ணா என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்த வச்சல கோவிந்தா. அதுக்கு மேல எனக்கு தெரியல, எனக்கே தெரியலண்ணா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே பார்ப்போம். என்ன அண்ணன், இந்த மாதிரி நான் வீட்டில் இருக்கேன், மழை பெய்யுது, ஒர்க் ஃப்ரம் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இல்லை ஜி, நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். ஆஃபீஸ் வந்துட்டீங்களா? எப்படி? இல்லை ஜி, மழை பெஞ்சிட்டு இருக்கு. வரும்போது 2 மரம் விழுந்து இருந்தது. அது தூக்கி ஓரமாக கடை. உங்களை யார் அதெல்லாம் போட சொன்னா? அது தூக்கி ஓரமாக போட்டுட்டு 2 முதல்ல மிதந்து இருந்தது. அதை தூக்கி செக்யூரிட்டி ரூமில் போட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு, ஒரே முட்டுக்கால் அளவு மட்டும் தான் ஜி தண்ணி இருக்குது, மற்றபடியெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. வந்துடலாம் ஆஃபீஸ். உங்களை யாருன்னா போக சொன்னா? ஜி ஆஃபீஸ் இருக்குல்ல ஜி, நம்ம போனால் தானே ஜி வேலை நடக்கும். அதுக்குன்னு 7:30 மணி 8 மணிக்கு வர்றதா மழை காலத்துலேயும்? ஆஃபீஸ்க்கு வந்து தான் ஜி ஆகணும். சரி ஓகே. அதாவது இதே மனுஷன் ஒரு 3-4 மாதங்கள் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வேற மாதிரி மாறிட்டாரு. அந்த வேற மாதிரி எப்படி இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, ஒர்க் பண்ணலாம். இன்னொருத்தன வர ரிப்போர்ட் அனுப்ப சொன்னாரு, ரிப்போர்ட் பண்றேன். சரிங்க ஜி, நீங்க இது என்ன புதுசா இருக்கு? பார்க்காத வேலையை அவர் திருப்பி பார்க்கறாரா? அப்படியாண்ணா? சரியா தம்பி, நீ ரிப்போர்ட் மெயில் அனுப்பிச்சிட்டு போயிடு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். 7 ஆயிடுச்சு. எங்க நான் டீ குடிக்க தானே நானும் வரேண்ணா. வீட்டுக்கு போறேன்டா. அது வீட்டுக்கா? ஆமாண்டா. 7 தானே ஆகுது. 7 மணி ஆயிடுச்சுடா. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? முன்னாடிலாம் 8 மணிக்கு போவாரு, இப்போ நான் 7 மணி. நான் தனியா இருக்கேன். நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உனக்கு கம்பெனி கொடுக்க ஆள் வரும்டா, கவலைப்படாதடா. ஓகே. கடைசி வரைக்கும் 4 வருஷமா ஒருத்தர் சும்மாவே சுத்திட்டு இருக்காரு. அவரு கூட சுத்தினா நானும் சும்மா ஆயிடுவேன். வன்மத்தெல்லாம் கக்குறாரு. எதுவும் பண்ண முடியாது தம்பி, நம்ம தான் இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா, வினோத் அண்ணாவோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுறோம். என்ன இது ஸ்டேட்டஸ் விட்டுருக்காரு? எப்படியும் சாமி பாட்டா தான் இருக்கும், வச்சு பார்ப்போம். என்ன போட்டு பார்த்துருவோமா? என்ன சாங்க, என்ன சாங்காக இருக்கும் அண்ணா? என்ன சாங் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணால் தானே தெரியும். அழகா
அழகாய் மலர்வது போல் உதிர்வது காதல், எங்கோ பிரிவது போல் மறைவது காதல். அண்ணே லவ் சாங் சொன்ன என்னண்ணே கோயில் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க. அப்படியே போயிட்டு இருப்பாரு. இப்போ அண்ணா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணுறோம். அந்த ட்ரிப்புக்கு முன்னாடிலாம் எப்படின்னா படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாலே 15 டிக்கெட்டோட சுற்றிக்கிட்டு இருப்பாரு. இப்போ படத்துக்கு போயிடலான்னா இல்லை ஜி எனக்கு மட்டும் 2 டிக்கெட் தனியாக கொடுத்துருங்க அப்படின்றாரு. அதனால் இப்போ நம்ம அப்படியே அடுத்த சாப்டருக்கு போயிடுவோம். இந்த சாப்டர் இதுவும் எங்கள் டீமில் ஒரு முக்கியமான ஆளோட சாப்டரு. இந்த வரேன் சார், அதுவும் இருக்குது சார். இந்த முக்கியமான ஆளோட சாப்டரு இந்தாம்மா. என்னண்ணா புதுசா போட்டேன் அப்படிதானே? ஆக்சுவலி இப்போதானே கரெக்டா இருக்கு. கடவுள். சாப்டர் 3 வந்து ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸ். இவங்க பண்ணாத பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. அது வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு சார், வேற ஒன்றும். அதாவது இப்போ இந்த மேடம் வந்து எப்படின்னா இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க, 10:02 ஆகுது, 2 நிமிஷம் லேட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தாச்சு என்ன ஆனால் வரணும் சொல்லுங்கண்ணா. என்ன ஆனால் இருங்கண்ணா வரணுங்கண்ணா, முக்கியமான வேலை இருக்குண்ணா. அப்புறம் ஐயோ இங்கே நம்ம அங்கே கூப்பிட்டாங்க, அங்கே க்ளீன் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். இது எப்படி பண்ணுறது? அதுக்குள்ளே சார் கூப்பிட்ட வேலைக்கு போகணும். இது வந்து வச்சோம், என்ன கதவு திறக்க மாட்டேங்குது. சொல்லுங்கக்கா, உங்களுக்கு பிஓ போடணுமாமே? உங்களுக்குலாம் போட முடியாது, எனக்கு ஒரு வேலை இருக்குது. சொல்லுங்க என்ன ஆச்சுண்ணா? சொல்லுங்கண்ணா என்ன ஆச்சுண்ணா? அம்மா லேட்டாக தான் வருவேன் எப்பவும். அண்ணா பஸ்ஸு லேட்டுண்ணா, பக்கத்து தெருவுலேருந்து நான் பஸ்ஸில் வரணும்ல, அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு? பக்கத்தில் வீடு வச்சுட்டு பஸ்ஸில் லேட்டாக வரேன்றேன். ஆமாம் கவர்மெண்ட், அது நீங்கள் ஒரு ஸ்டாலின் கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க? என்ன கேட்குறீங்க? என்ன கேட்காதீங்க. சொல்லுங்கண்ணா, ஏன் அங்கே நின்று பேசுறீங்க? இங்கே வந்து பேசலாமா? இவ்வளோ இடம் இருக்கு. பிஓ போட சொன்னாங்களா? ஏன் போட பிஓ போட சொன்னாங்க? சொல்லுங்க. பிஓ போட சொன்னாங்க, அந்த பிஓ யார்? நீயா போட்ட? நான் தான் போட்டேன். அதில் என்ன எரர் இருக்குன்னு பார்த்தா? ஆனால் நான் போடல. நீ தானேமா போட்ட? நான் தான் போட்டேன். ஓவர் பர்ஃபார்ம் பண்ணாங்க. நீ தானே போட்ட, நீ போடல. அண்ணா அண்ணா எனக்கு வேற வழி தெரியல அண்ணா, இப்படிதான் நான் பண்ணுவேன். என்னோட இது அப்படிதான். நீங்க ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அதான் கேட்கணுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா டைம் சீக்கிரமா முடிஞ்சிருக்கு. சொல்லுங்க. பேசாதீங்க. என்னால 4 வருஷமா தாங்கிக்கிட்டு இருக்கோம் சார். அந்த 5 பிஓ மீட்டர் உங்களுக்கு தெரியுமா? எந்த 5 பிஓ மீட்டர்? அந்த 5 ரூபாய் மீட்டர். 5 ரூபாயா? அந்த பிஓ மீட்டர்னா 5 ரூபாய்க்குன்னு போட்டோமே. அதுதான்டா. அதுதான். ஏன் உங்களுக்கு நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? எனக்கு என்ன சார்? நீங்க போங்க. பேச வரா கொஞ்சம். நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஃபோன்ல போய் அப்படி பேசுங்க, நான் என்ன பண்ண முடியும்? நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, சேர் இருக்கு, உட்காருங்க. ஓவர் பர்ஃபார்மன்ஸ் சார். சொல்லுங்க. சரி, அந்த எஸ்ஓடபிள்யூ சைன் வாங்க சொன்ன என்னாச்சு? அந்த 5 எஸ்ஓடபிள்யூ ஆமா, எதுவும் பண்ணலண்ணா. நான் தான் போட்டேன், எனக்கு தெரியாது, உங்க அக்கௌண்ட்ல தான் போட்டேன், அதனால உங்களை தான் பிடிப்பாங்க. சரி நான் பண்ணிட்டு. இல்ல என்ன சார் கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன், பாய். போதுமா இந்த பெர்ஃபார்மன்ஸு? பத்தாவதுலாம் சொல்ல முடியாதுண்ணா, அதுக்கு மேலே ஸ்கிரிப்ட் இல்லை, அவ்வளோதான். ஓகே, இதுதான் எங்கள் டீம் மெம்பரோட பெர்ஃபார்மன்ஸு. இது போக என்னன்னா ஒன்றும் இல்லை சார். இது
ஹார்ட் ஒர்க்கிங். அது அந்த கண்டென்ட் நம்ம லாஸ்ட்டாக போட்டு இன்னும் முடியல. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அவங்க வந்து பர்மிஷன் மெயில் ஒன்று போடுவாங்க. அண்ணா நான் 5 நிமிஷம் பர்மிஷன் போடுறேன். 5 நிமிஷம் பர்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி மெயில் பண்ணணுமா? அதுக்கு முன்னாடி கொடுக்குறது 5 நிமிஷம் முன்னாடி மெயில் போட்டாலும் அவ்வளோதான் எனக்கு. என்ன வந்துச்சு அப்படி தான் போடுவேன். அண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா, பாய். அது மட்டும் இல்லாம அண்ணா ரொம்ப கஷ்டமான வேலைண்ணா. இட்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஜாப், யூ நோ, யூ ஹேவ் டு ஒர்க் லைக் இட்ஸ் an extremely hard working job. உங்களுக்கு தெரியுமா? இது ஸ்க்ரோல் டவுன் ஸ்க்ரோல் அப் பண்ணுறது ஹார்ட் ஒர்க்கிங்கா? அப்படிலாம் இல்லைண்ணா. ஸ்க்ரோலாக இருந்தாலும் எங்கே பண்ணணும்னு தெரியணும்ல, சும்மா பண்ண முடியுமா? என்ன மோனிகா போதுமா? ஓகே கைஸ், அடுத்த சாப்டர் என்னன்னா ஈஸியாக எப்படி சொல்லணும்னா அடப்பு எடுக்கிறோம். அடப்பு எடுக்கிற சாப்டர் தான் இது. எப்படி அடப்பு எடுக்கிறோன்றது பார்க்கலாம். கைஸ் இது கண்டென்ட் என்னன்னா பேசிக்காக ஒரு 2 டீம் மீட்டிங் போடுறாங்க. அது எப்படி நடக்குதுன்னு. தலை இங்கே இருப்பார். தலை காலையிலே ஒரு 10 நிமிஷத்தில் 10,000 ஐடியா கொடுப்பாரு. இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கடா, போயிட்டே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10ல் 10% ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டீம் பலன்னு போய்கிட்டே இருக்கும். அதோட இன்னொரு சைடு ஒரு டீம் இருக்கும். அவங்க என்னென்ன அட்ராசிட்டிலாம் பண்ணுறாங்கன்றது தான் இந்த ஸ்டோரி. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பிளனேஷனை பார்க்குறோம். எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, போதும். மார்னிங் மீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்மளோட கோலை வந்து இப்போ நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சே ஆகணும். அதை நம்ம அது எப்படியாச்சும் நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். ஸோ அது நம்ம எப்படி அச்சீவ் பண்ணி டார்கெட் பண்ணி எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணுமா, ஸோ அதுக்கான ஐடியாவெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்கள் ஐடியாவை நான் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற ஒரு ஐடியாஸ் தரேன். ஸோ வந்து நீங்கள் அதை எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பிளான் எடுத்துட்டு வரணும். பிளான் எடுத்துட்டு வாங்க, எக்ஸிக்யூட்டிவ் பிளான். ஸோ நம்ம டார்கெட்டுக்கு இந்த பிளான் வந்து ஓகேவா இருக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பண்ணோம்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அதை நம்ம எல்லாரும் டீமாக இருந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கிளைண்ட் கிட்ட போயிட்டு இதை நம்ம அப்ரோச் பண்ணால் நம்மளுக்கு வந்து க்ரோத் கிடைக்கும். ஸோ இதை நம்ம டீம் ஒர்க் அவுட் பண்ணணும். தேங்க்யூ. ஹலோ. இப்போ இந்த டீமை பற்றி பார்த்தோம். பயங்கரமான இந்த எக்ஸ்பிளனேஷன் தலைவர் கொடுத்ததில் கொஞ்சத்தை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த டீம் ஒன்று வரும். என்ன சொன்னாங்களோ அதுக்கு எதிர்மாறாகவே பண்ணுவாங்க. அந்த டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். டீமோட தலை உள்ள என்ட்ரு ஆகுறாரு. இருங்க ஒரு நிமிஷம், கோட்டை கழட்டிக்கிறேன், டைட்டாக இருக்கு. ஓகே, அந்த டீமோட தலைவர் இப்போ உள்ள என்டர் ஆகுறாரு. எப்படி எங்கள் படையப்பா மியூசிக் ஒன்றுச்சோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு மியூசிக் வச்சுருக்கோம். டான் டா டான் டா டான் டான் டா டான் டான் டா 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 டான். இந்த பாருங்க டீம், மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்துருச்சு. நம்ம வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறோம், பெரிய ஆள் ஆகிறோம். இதுதான் கண்டென்ட்டு. ஓகேவா? இந்தாங்க பிடிங்க. என்ன சார் பண்றீங்க? அதை வச்சுட்டு அப்படி இல்லை இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட்டு இதுதான். டார்கெட் நல்லா தெரியுதா? ப்ளூ கலரில் நடுவில் ஒரு கிரே கலர், சுற்றி கிரே கலர். இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை எடுத்துகிட்டு இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
மேலே போய்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மேல் இடத்துல சொல்லியிருக்காங்க பைப் லைனை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். இன்னும் பைப் லைன் அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அந்த பைப் லைனை க்ளீன் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். எங்கே அந்த கோட்டை போடுற குத்த கொடுங்க தம்பி, சாக் பீஸை கொடுப்பா. அதாவது இந்த கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பைப்பை லைனுக்கு ஒன்றும் இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் பைப் லைன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த பைப் லைனை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வேறு லெவலில் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சப்ப மேட்ரு. யூ ஷுட் நாட் யூஸ் சார் அந்த பிபிடி போடுறேன்னு சொன்னீங்க. யூ ஷுட் நாட் யூஸ் அன்வான்டட் லாங்குவேஜ். Sorry sir. We are going to clear the pipeline. It's going to be simple, you know. Simple. You know, SIMPL. Simple. You don't know dictionary. Call dictionary or we have another person. If you ask about simple, he'll talk about everything simple. அதாவது அயர்லாந்தில் ஸ்டார்ட் பண்ணி ஆப்பிரிக்கா டச் ஆகி இப்படி அடியால் போய் எலிசபெத் ராணி செத்த வரைக்கும் பேசுவாங்க. ஓகே, இஃப் யூ கோ டு another person, he can explain it to you in a simple way. பல விஷயம் என்கிட்ட இருக்குது, பல மேட்டர் இருக்குது, எடுத்து எல்லாத்தையும் போடுறோம், கடன் முடிக்கிறோம். டவுட்லாம் கேட்கக்கூடாது, எனக்கு 1000 வேலை இருக்குது, பாய். அப்படியே அந்த சைடாக போய்கிட்டே இருந்தால் இன்னொருத்தங்கிட்ட போகிறோம். ஹே ஐம் பிஸி, எனக்கு வேலை இருக்குது, ஐ ஹேவ் எ மீட்டிங், டேக் கேர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால தான் தம்பி நீங்கள் 3 பேர் என்கிட்ட மாட்டிருக்கீங்க. எப்படி? அது 6:30 மணிக்கு மேலே மாட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம பிபிடி போட போகிறோம். என்ன டார்கெட் தொங்கிருச்சு, ஏய் பின்ன ஒழுங்காக அடிக்கிறா. ஓகே கைஸ், திஸ் இஸ் த பிபிடி. ஓகே, என்னடா ஒர்க் ஆகி சொல்ல மாட்டேங்குது சார் சுவிட்ச் ஃபோன் தான் சார். சாரி பாஸ், இருக்குது. ஓகே, ஸோ கைஸ், இஃப் யூ ஆர் கோனா ஃபாலோ திஸ். அம்மா நீ ஷாக்லாம் ஆகாதம்மா, ஷாக் அவெல்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லைம்மா, ஷாக்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். மேடம் நீங்கள் என்ன ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கீங்க? போனா நான் நோட்ஸ் எடுக்கிறேன், இங்க பாருங்க. ஓ, எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஃபோனில் நோட்ஸ் சீக்கிரமா இதெல்லாம் முடிச்சு டார்கெட் அச்சீவ் பண்ணு. ஏதோ அபி அகிலேஷ்னு நம்ம இருந்துச்சு, அது என்னது? அகிலேஷ் இல்ல சார், அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி இயர் எல்லாம் கணக்கு வச்சிருக்கேன். ஓகேம்மா, சூப்பர்மா. தம்பி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? ஃபியூச்சர் பிளான் சார். ஃபியூச்சர் பிளானா? தம்பி நம்ம வெற்றி பெறதுக்கு உன் ஃபியூச்சர் பிளான் மட்டும் போதும். ஓகே கைஸ், நீங்கள் அந்த நோட்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் we are clearing the pipeline, we are moving ahead. ஓகே மூவிங் ahead. போங்க தம்பி. ஓகே, மூவ் கிளம்புங்க. சார் என்ன சார் இது? ஏய் என்னடா பைப் லைனை கிளீன் செக். இதுதான் ஒரு சீனியர் ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கை இப்படி இவர் சார் கரெக்டாக தான் சார் பண்ணேன். சார் நான் வேணா பிடிக்கவா? வரல சார். சார் வரல சார். வந்துச்சு. டேக் நோட்டீஸ். இதுதான் அடப்பு எடுக்கிறோம். ஓகே சார், அக்சுவலிக்கு 4 அடப்பு எடுத்தோம்னா எங்கே பண்ணிடலாம் சார். எடுத்துடலாம். ஓகே கைஸ், இது வாரம் நம்மளுக்கு இது ஒரு நாள் வரும். ஆனால் இது மாதத்தில் ஒரு நாள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸ்கெய்சன் இல்லை, சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையை பற்றி தான் நம்ம இப்போ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறோம் பார்க்கலாம். அண்ணா சனிக்கிழமை தெரிக்க விட்றோம், மேலே திடீர்னு கூப்பிட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறோம் சனிக்கிழமை தம்பி? சனிக்கிழமைனா மேலே மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க. மீட்டிங் சனிக்கிழமையா? சரி ஓகே, நம்ம மேலே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு எப்படியாச்சும் ஒரு 2 சமோசா உசர் பண்ணி கொடுத்துடணும். ஏய் வாடா, அங்கே ஈவடின்னு தாண்டா இருக்கும். நம்மளே 2 சமோசா இல்லடா, 3 சமோசா எடுத்துட்டு வரேன். சனிக்கிழமை 4th ஃப்ளோர் ஈவடி. என்னடா ஈனா பெருச்சாலிலாம் கொடுத்து. அதுதான்க்கா ஸ்கிரிப்ட். அண்ணா எப்படியாச்சும் எனக்கு 3ன்றீங்க, கன்ஃபார்மாக 3 கிடைக்கும். 3 இல்லை 4 கூட வாங்கி தரேன். எப்படின்னா போன வருஷம் சொன்னீங்க 6:30 மணி ஆனால் ஒரு ரூம். போன வருஷம் 6:30 மணி ஆனால் ஒரு ரூம் தான் இருட்டாக இருக்கும்னு சொன்னேன். இந்த வாட்டி சாட்டர்டே ஆனால் ஒரு ஃப்ளோரே இருட்டாக இருக்கும். வா போய் காட்டுறேன். அப்படியா? போய் பார்த்துருவோம். வா போகலாம். என்னன்னு எவனையுமே காணோம். அதான் சொன்னல, சாட்டர்டே ஆனால் ஈ ஓடுன்னு பாரு, ஈ ஓடிட்டு இருக்கு. இல்லை கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. ஈ நோக்கிருக்கலாம், பரவாயில்ல. ஓகே கைஸ்,
வந்து உட்காருங்க. யார் யாரெல்லாம் இருக்கீங்க மக்களே, எல்லாரும் வந்து உட்காருங்க. இருக்கிறது 4 பேர் தான், இதுல மக்களே வேறவா? அது நம்ம டீம் பிரிக்க போறோம். we are dividing the team into 4. எங்க 1 2 3 4 சொல்லுங்க. மக்களே எல்லாம் உடனே உட்காருங்க. அம்மா நீ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லைட்டா பண்ணுமா, இந்த பக்கமா கட் பண்ணு, லைட்டா லெஃப்ட் கட் பண்ணி ரைட்ல போங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா டீமை 4ஆ பிரிக்க போறோம். எங்க 1 2 3 4 சொல்லுங்க. நீங்க 1 சொல்லுங்க. 1 நீங்க சொல்லுங்க. நீ அரே டாலி हिंदी नहीं बोलो, 3ஆம் நம்பர் 10 रुपए. ஓகே நீ சொல்லுமா. 5ன்னு சொன்னா 4ன்னு சொல்லு. சரி ஓகே ஓகே கைஸ், இருக்கிற டீமை வச்சு நம்ம பண்ணலாம். லேட் அஸ் ஸ்டார்ட் த டே வித் மெடிடேஷன். மெடிடேஷன்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன என்னம்மா எவ்வளோமா எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஸ்கிரிப்ட் ஓகே முக்கியம் தான், முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ எல்லாம் என்ன பண்ணுங்க, கை மேலே கை வைங்க. டேய் உங்க கை வைங்கடா. ஓகே கைஸ், கை கை நார்மலாக தளபதினா வேணாம் பண்ணி, கை நார்மலாக வை. அங்கே வைக்காத ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூக்கி வை. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணு, அப்படியே ஃபிக்ஸ். ஓகே கைஸ், நவ் பேசிக்கலி என்ன பண்ணு, ஹைட் போதுமா, மஸ்ட்டு கால் மேலே கால் போடுங்க. கிராஸ் யுவர் லெக்ஸ். அடே சம்மணம் போடுங்கடா, சோத்தத்தி அப்படிலாம் முட்டு கொடுக்காதீங்கடா. அவ கால் மேலே கால் போட சொல்ல, நீங்கள் கால். சார் கால் மேலே கால் போட்டால் பேலன்ஸ் போயிடும் சார். பேலன்ஸ் இல்லைன்னா மட்டும் கிளியுது. ஓடுறா பார்ப்போம். சோறு சாப்பிட்ற மாதிரி போடுங்கோ. டாலி ஏதோ ஈட்டிங் ஹே சிட்டிங் அண்டர். ஓகே நோ பேலன்ஸ், இறங்கி இறங்கி பழைய பில்டிங். நோ பேலன்ஸ், நோ பேலன்ஸ். ஓகே கைஸ், எல்லாம் கண்ணை மூடுங்க. டேய் கண்ணை மூடு, ரொம்ப பண்ணாது. ஃபஸ்ட்டு கண்டென்ட்டோட ஓவர். கண்ணு கண்ணு க்ளோஸ் யுவர் ஐஸ். ஐயோ எக்ஸ்ட்ராவாக பண்ணுறேன். க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடுங்க. நல்லா இழுத்து விடணும். ஓகே ஏய் கண்டினியூ இருக்குண்டா இருக்கும். ஓகே நல்லா நல்லா இழுங்க. ஃபஸ்ட்டு நல்லா இழுங்க, இழுத்த மாதிரியே பிடிங்க. ரொம்பலாம் இல்லை, லைட்டாக இழுத்த போதும். இருங்க, இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே 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 செகண்ட் டைம் நல்லா இழுங்க, நல்லா இழுங்க, நல்லா இழுங்க. ஓகே இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். தேர்ட் டைம் நம்ம நல்லா இழுத்து பிடிக்கணும். தம்பி நீங்கள் மைக்கை வாங்கிக்கோங்க, இல்லை சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்க முடியாது. வாங்கிக்கோங்க. ஓகே இப்போ தேர்ட் டைம் நல்லா நல்லா இழுங்க, நல்லா இழுங்க, நல்லா இழுங்க. அப்படியே இழுத்த மாதிரி பிடிங்க, இழுத்த மாதிரி பிடிங்க. அக்கா இருக்கா, நீ வேற சும்மா நைன்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்க, எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டே இருக்குது. இழுத்த மாதிரி பிடிங்கடா. அந்த மாதிரி இந்த ஒரு நிமிஷம்க்கா, ஒன்றும் இல்லைக்கா, சும்மா இங்கே வந்து இருந்தேன். இந்த சமோசா கொடுப்பாங்கன்னு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹோல்டு அதான் தலையில் இருக்குல்ல, ஹோல்டு பண்ணுமா, ஹோல்டு. ஓகே கைஸ், நான் ரிலீஸ். தம்பி ரிலீஸிங்க வாயால் மட்டும்தான் பண்ணணும், வேறு பக்கமெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ் சமோசா உடனேலாம் தர மாட்டோம் சார். வி ஹவ் மோர் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நம்ம சாம்பிள் வந்து அதை கண்டினியூ பண்ணுவார். சார் வாங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ வருண் அவர்களே. இவ்வளோ நேரம் வந்து அழகாக மெடிடேஷன் சொல்லி கொடுத்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எம்ப்ளாயி ஓட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ மோனிகா மைக்கை கொடுங்கண்ணா. சரி, நீங்கள் யாருக்கு ஓட்டி போட்டீங்க? நான் எனக்கே போட்டுக்கிட்டேன். செல்ஃப் எதுக்காக போட்டுவீங்க? நான் பண்ற ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன். டே அவளை சொல்லி நிறுத்துங்களாண்டா டே. இல்ல நிறுத்துமா, ஓவர் பர்ஃபார்மன்ஸ் உடம்புக்கு ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா காஞ்சனா அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னா என்னோட மேனேஜருக்கு ஓட்டு போட்டேன். மேனேஜருக்கா? எதுக்காக போட்டீங்க? எந்த ரீசன்னா அவர் நல்லவர், அவர் ஒரு நல்லவர், வல்லவர், ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆன மேனேஜர். எப்படி ஒர்க் பண்ணணுன்ட்டு அவர் சொல்லி கொடுப்பாரு. சூப்பர். நெக்ஸ்ட்டு கரண், நீங்கள் சொல்லுங்கள். நல்லா ஜிங்சாங் பண்ணீங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி சொல்கிறது? பயமாக இருக்கா? பரவாயில்ல, இங்கே வா என் கூட நில்லு. என்னங்க கையில் நல்லா பண்ணுறீங்க? கையை வச்சு இழுக்காம வேற எதுவும் சரி சொல்லுங்கள் சார். நீங்கள் பேசுங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வாயில தான் சார். அதை நான் எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது என்ன மாதிரி
ஒரு ட்ரெயின் கிடைச்சதுக்கு என் மேனேஜர் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது பொய். அவரை மாதிரி ஒரு மேனேஜர் கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஃபீல் பண்ணது போதும்பா. சரி உட்காருங்க. நெக்ஸ்ட்டு வினோத் அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் எனக்கு தான் ஓட்டு போட்டிருந்தேன். ஏன்னா என்னோட ஒர்க் வந்து நான் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓட்டு போட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஈவெண்ட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் கேஃப்டேரியாவில் வந்து பார்த்தோன்னா சமோசாவும் சமோசாங்க எனக்கு 3 வாங்கி இல்லைங்க, சமோசா தருவாங்க, சமோசா டீ தருவாங்க. எங்க சமோசா வந்தோடனே என்ன தள்ளி விட்டு போறீங்க? ஆமா நீங்க வாங்க, நீங்க 3 பேர் என்ன போகும்போது வரும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வரீங்க. அப்பயே ஸ்கிரிப்டை படிங்கடான்னு சொன்னேன். ஸ்கிரிப்டை படிடா போறமா. இதுக்கு நடுவில் என்னன்னா, சும்மா போகிறவனை கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. நீ வாங்க தம்பி, நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, நாங்கள் டான்ஸ் ஆடுங்கன்னு சும்மா போகிறவனை இழுத்து டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடலாமா? ஆடலாமே. சரி வாங்க ஆடுங்க. ஆடலாங்களா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் அதனால் திரும்பி நான் ஆடுறேன். ரெடி ஸ்டார்ட். ஊ அண்டவா மாமா, ஊ அண்டவா மாமா, ஊ அண்டவா மாமா, ஊ அண்டவா மாமா. தேங்க்யூ போதும் சார், இது மேலே பண்ண அசிங்கமாக இருக்கும். ஓகே, இது வந்து முக்கியமான டீமை பற்றி நாங்களே எங்களை கலாய்க்கலாம் சும்மா இருக்க முடியாது. அதனால் எங்கள் டீமை நாங்களே பண்ண போகிறோம். இந்த சாப்டர் பேர் கணக்கு பண்ணுறோம். என்னது ஹிந்தி பொண்ணை இறக்கியிருக்காங்க. எந்த ஒரு காரியம் தெரியல. அண்ணா வெயிட் பண்ணுங்க. வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது? 4 வருஷம் ஆச்சு. சொல்லுங்கள். நீங்க கடைசி வரைக்கும் வெயிட் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. வாய் மேலே அடிப்பேன், கண்டிப்பாக பண்ணு. சொல். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது. அவ ஹிந்திக்காரி. சரி, அதுக்கு என்ன பண்ண போறீங்க இப்போ? ஏதாச்சும் பண்ண வேண்டியதுதான். வாய்ப்பு இல்லை. ये मैडम किधर नाम है? नदी? Hi, my name is Dolly. डाली क्यों डाली? की डाली? मदर सिटिंग प्लेस. मदर Chair. चेयर नहीं, मदर स्लीपिंग सिटिंग ईटिंग. Home. होम टाउन. West Bengal. वेस्ट बंगाल. नियर पंजाब. बल्ले पंजाब. No. It's far. फारा. Ama. नेक्स्ट दूर. हाँ चेरी. क्यों डाली? यू 4:30 में ऊपर वाले टी यू कम मी गो वी नीड. எனக்கு தமிழ் தெரியும். தமிழ் தெரியுமா? இது உண்மை சம்பவம். தமிழ் தெரியுமா? ஆமாரி. எப்படி மா ஏமா வந்தவன்னு சொல்ல மாட்டேம்மா தமிழ் தெரியும்னு. நான் வரைக்கும் கியூன்னு இருக்கேன் தினமும். பார்த்தா அழகா இருக்குல்ல, பேச விடுவோமா? பேஸ் மட்டும் இல்லடி, நான் பாடுவேன். பாடு. லுசு பண்ணு லுசு பையா மேலாத லுசா சுத்ரா காதல் வராதா வராதா இன்மை உனக்கு காதல் வராதா காதை மூதா. அக்கா லவ் ஃபெயிலியர், ஒன்லி லவ் ஃபெயிலியர் சாங். இல்லடி, நான் கானம் பாடுவேன். பாடு. மச்சா மல்சா சமையா சூப்பரா நச்சுன்னு நற்குன்னு கித்தா கலாசா கில்டா சோவா ஐயையோ ஓவரா ஐயையோ இவரா ஆஹா ஓஹோ. கேட்பீங்க. அக்கவுண்ட்ஸ் ரூம்னா எல்லாமே இருக்கணும். சீக்கிரம் போய் சரி போ, இந்தா எடுத்துட்டு போ. சும்மா கேட்பாங்கண்ணே, முதல்ல இது வேணுங்களே, அது வேணும் இது வேணும்ட்டு. சார் சொல்லுப்பா. ஆக்சல் வேணும் சார். ஆக்ஸாயிலா சார்? ஏண்டா வேறு வேலையே இல்லையா? சரி எதுக்குடா உனக்கு ஆக்ஸாயில்? ஆக்சல் தலைவலி போகணும்னு சொன்னாங்க, காலில் தேய்ச்சா கால் வலி போகும்னு சொன்னாங்க. ஏன் பைக்கில் இன்ஜின் ஆயில் இல்லைன்னா கூட இன்ஜினில் ஊற்றலான்னு சொன்னாங்க சார். இது எல்லாமே அக்கௌண்ட்ஸ் ரூமில் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். சரிப்பா இந்தாப்பா, நீ போயிருப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்கக்கா.
பெட்ரோல் வேணும் சார். பெட்ரோல் வேணுமா? இங்க எல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு நீ பெட்ரோலாம் வந்து கேட்பீங்களா? பஸ் நின்னுடுச்சு, பெட்ரோல் ஆமா நீயே பக்கத்துல தான் வர, பஸ் நின்று நடந்து வாமா. பஸ்ல தான் சார் வர முடியும். பஸ்ஸில் தான் வர முடியும். மகளிர் பஸ் யூஸ் பண்ணியே தருவீங்க. ஆமா சார். சரிங்க. பெட்ரோல் கொடுங்க சார். வெளியில் கண்ணன் அண்ணா வச்சிருப்பாரு, வாங்கி ஊற்றி. தேங்க்யூ சார். சிவப்பு கலரில் இருக்கும், ஊற்றிப்போம். நல்லா வாயில் ஊற்றிப்போம். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளுக்காக. அவங்க ரொம்ப வந்துட்டு இந்த ஆஃபீஸில் இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்க போகுதுன்னு. நான் இதுக்கு எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ வீல் கோ இன் டு த சீன் டிரெக்ட்லி. நாக் நாக். சார் எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன்? ஆமா சார் சார் ஆக்சுவலி நேற்று வந்துட்டு ஒரு P1 அமைச்சிருந்தேன். அதெல்லாம் அப்ரூவல் கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் மேலாம் கொஞ்சம் போடுறீங்களா? நான் என்ன பார்த்தேன் சொன்னீங்க? சார். கொஞ்சம் மேலே சாரா? பார்த்து. ஆமாம். நான் எப்படி உன்னை கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்? எப்படி கூப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க? சஞ்சய், கால் மீ சஞ்சய் ஒன்லி. சஞ்சய்னு கூப்பிடணுமா? Yes. சரிங்க மிஸ்டர் சஞ்சய். சரிங்க சரிங்க சஞ்சய். அந்த மேலே கொஞ்சம் பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போய். நான் தான் அப்பவே அப்ரூவல் கொடுத்துட்டேனம்மா. நான் இங்கே நீங்கள் வரத்துக்குள்ளையா? ஆமா அந்த ஒரு நிமிஷத்துலையா? ஆமா எல்லாமே பக்காவா இருந்து நான் கொடுத்துட்டேன். சரி சரி மிஸ்டர் சஞ்சய், நான் Okay. கிளம்புறேன். தேங்க்யூ. சஞ்சய், ஒன்று சொல்லுங்க. கேட்கணும்னு நினச்சேன். நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தீங்களே, ஆமா. வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தேன் அந்த ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. அப்படியே ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தேன் அங்கேயும் அந்த ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. திருப்பி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தா அங்கேயும் அந்த ஸ்டேட்டஸ் இருக்கு. தூணிலும் இருப்பான் துருமையிலும் இருப்பான் மாதிரி எல்லா இடத்துலையும் எப்படி சார் இப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாமே அப் டு டேட்ல இருக்கணுமா? அப் டு டேட் வந்து ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் நம்ம எங்க இருக்க இது இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். So அதனால சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே மிஸ்டர் சஞ்சய், சாரி சார். okay. போதுமா? தேங்க்யூ. ஹலோ. சும்மாவா அப்படின்றதான் கண்டென்ட்டு. ஓகேங்களா? இது ஹெச்ஆரை பற்றின ஒரு முக்கியமான சாப்டரு. சரிங்க. அதாவது இது எப்படின்னா, போன வருஷம் ஆங்கிரி பேர்டாக அந்த ஒரு பறவை இப்போ வந்து அழகான பறவையாக மாறிடுச்சு, லவ் பேர்டாக மாறிடுச்சு. அந்த லவ் பேர்டை பற்றின ஸ்டோரி தான். லவ் பேர்டு வாங்க வாங்க நீங்கள், நான் சொல்ல முடியாது. ஐயோ அப்படி சொல்ல முடியாது. ஓகே ஓகேங்களா? சரி. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஐயோ சைனை வேற மாற்றி போட்டோமே. சுரக்காத்து போல மேம். சொல்கிறா சார். பென்னில் சைனை மாற்றி போட்டேன் சார். ப்ளூ பென்னில் போகிற பதில் பிளாக் பென்னில் போட்டேன் மேம். இல்லை இசுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ சைன் போடுவியா? ப்ளூ பென்னில், பிளாக் பென்னில், பச்சையில் போடுவேன், மஞ்சளில் போடுவேன். எப்படி தெரியுதுங்களா பார்த்தா? மேம் இருடா ஒரு நிமிஷம். என்ன நீ பாட்டு போட்டே போயிட்டே இருப்பியா? மேம் நீ நீங்கள் பாட்டு தான் வருவ. போட்டே நீ இருக்கீங்க. இன்னைக்கு வந்து உன் பேரில் போடுவேன், நாளைக்கு சுமதின்ற பேரில் போடுவேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? மேம் தெரியாமல் சைன் அது எப்படி அவசரத்தில் தெரியாமல் வந்த. அப்புறம் எப்படி தெரியாமல் போடுவேன்? தெரியாமல் சட்டையை மாற்றி இப்போ கால் இடம் மாட்டு வந்தேன், சட்டை தானே மாட்டு வந்தேன். இதெல்லாம் கண்டென்ட்லேயே இல்லை. அப்படி தாண்டா அடிப்பேன் நீ பேசுகிறா. சரி மேம் தெரியாமல் பண்ணிட்டேன் மேம். சாரி மேம். சரி போ. இன்னும் என்னடா நின்று பார்த்துட்டு இருக்க? போடா. சாரி மேம். போடா. அப்படியே வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லாமல் யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ரிசோர்ஸை. 3ஆம் மாடியில் இருக்கும் சுமதி, நீ 2ஆம் மாடிக்கு வரவும் முக்கியமான வேலை இருக்கிறது. மேம் இப்போ சும்மா தான் கூப்பிட்டேன், நீ கிளம்பு. போட வேலையே இல்லைடா. 4ஆம் மாடியில் இருக்கும் ஸ்ருதி, நீ கொஞ்சம் குதி. 5ஆம் மாடி, ஐயோ நம்மள 5ஆவது மாடியில். சரி 4ஆவது மாடியில் இருக்க நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் நீங்களே கீழே இறங்கி வந்துருங்க. எதுக்கு வந்தீங்களான்னு தெரியாது. வந்துட்டு அப்படியே கீழ் பக்கமாக போயிருங்க. எதாக இருந்தாலும் போனால் 6:30 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போனால் முன்னாடி போகாதீங்க. நான் திட்டு வாங்க முடியாது. ஐயோ மறுபடியும் இவங்ககிட்டயே மாட்ட போகிறேன்னு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். வாழ்த்துக்கள். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு கண்டென்ட்டு. வாடா என்னடா? சைனை மாற்றி போட்டேங்க. போடுறா, சைனை மாற்றி போடு, பேப்பரை மாற்றி போடு, இந்த கம்மனில் கதை அந்த கம்மனில் போடு, ஏவை தூக்கி பியில் போடு. அவதான்டா வாழ்க்கை. வாழ்க்கைன்னா மாற்றம் இருக்கு. சைன் என் பேரில் போடுற பதில் அவங்க மற்றவங்க பேரில் போட்டான். நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே சுமதி, அதே ஒரு எண்ணத்துலேயே போட. 4 பேருக்கு சேர்ந்து நீயே போடுறா. யூட்டிலைஸ் பண்ணிடா டைமை. 4 பேருக்கு சேர்த்து போடுறா. என்னடா இந்த அக்கா 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா இப்படி இருக்காங்க, இப்போ பார்த்தா இப்படி இருக்காங்க, புரிஞ்சிக்கவே முடியலையே. அழகாய் மலர்வதும் போல் தெரிவதும் காதல்.
அப்புறம்ண்ணா? அப்புறம் என்ன தம்பி அப்படியே போயிட்டே இருப்பீங்க. சரி சைனை போட்டதோட போங்க. ஓகே மேம். நம்ம டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். இட்ஸ் 5 o'clock. பாய். சரி. இப்போ இதில் அதுக்கு அடுத்து அந்த டீமில் முக்கியமான ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பார். அவரை பற்றின ஸ்டோரி. அவர் ஒரு வீர மகன். வணக்கம் தம்பி. அவரை பற்றின ஸ்டோரி. அவர் எதையுமே சும்மா சொல்ல மாட்டார். எதை கேட்டாலும் ஆடிட்டே தான் சொல்லுவார். எதையுமே நார்மலாக சொல்லவே மாட்டார். ஒரு நாள் கை மடிச்சு விட்டு வந்ததுக்கு சும்மா இல்லாமல் சாங்கெல்லாம் போட்டார். என்ன சாங் போட்டான்னு பார்ப்போமா? மன்னாருன்னா மன்னாரு, மகிமே உள்ள மன்னாரு, எச்ஆர் என்ன சொன்னாரு, கரெக்டா ப்ளூ பென்ல சைனை போட சொன்னாரு. தகிர 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 தில்லாலே தில்லாலே தகிர தில்லாலே தகிர 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 தில்லாலே தில்லாலே தகிர தில்லாலே. கையை நல்லா மடிச்சு விட்டு ஷேவு நல்லா பண்ணி விட்டு, ஆனால் அவன் பண்ண மாட்டான். ஷேவை நல்லா பண்ணி விட்டு முடிய நல்லா சீவி விட்டாரு. பொண்ணை பார்த்ததும் முடிய நல்லா சீவி விட்டாரு. தகிர 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 தில்லாலே தில்லாலே தகிர தில்லாலே. அதே மனிதன், அதே நான் மீட் பண்ணது போல் அந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷன் யாரையும் மீட் பண்ணுறாருன்றது தான் இந்த ஸ்டோரி. மீட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் என்ன லெஜண்ட், எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? நைஸ். பைக்ல இருந்து கீழே வந்துட்டேன். பைக்ல இருந்து கீழே வந்துடுறேன். வீங்கிற மாரி இருக்கு, அப்படியே ரத்தம் கட்டிட்டு இருக்கு. ரத்தம் கட்டிட்டு ஆயின்மெண்ட் ஆயின்மெண்ட் இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ஆயின்மெண்ட் இந்த எடுத்துட்டு வரேன். இந்த 5 நிமிஷம். ஹெச்ஆர் கிட்ட நாங்கள் எல்லாமே வச்சிருக்கோம். சர்ஜரி கூட பண்ணுவோம். குப்புறப்பட்டு நீங்கள் வேற கால் பண்ணுறது. இதா வரேன். ஆயின்மெண்ட்டை எடுத்தாச்சு. இவனுக்கு தேவையில்லை. நீ என்னமாச்சு? தலைவலிக்குது. என்னாச்சு? வாட் ஹேப்பன் மேடம்? கை வலிக்குதுங்க, மருந்து கேட்டா என்னடா பண்ணிட்டு இருக்க? And I know acupuncture. You know acupuncture. No, give me acupuncture. என்னடா பண்ற? Hey, what is this? Red color. கையை தூக்க முடியலடா. Let me see. Hey, what is this red color? Mosquito bite. Ointment. An ointment. We have to use more ointment. ஒளியிலே தெரிவது தேவதையா தேவதையா தேவதையா. Hey, it's okay. Mosquito bite, ra. Mosquito causes malaria, dengue, tuberculosis, everything. Wait. டேய், இங்க நான் கையை அடிபட்டு கையை தூக்க முடியாம ஏன்னா அந்த உட்காந்து பொண்ணுக்கு நான் கையில மருந்து போட்டிருக்கேன். போகும்போது நீங்க பாட்டுக்கு வரீங்க, இடிக்கிறீங்க. என்ன கதை அது? ஏன் இடிக்கிறீங்க? போங்க. அப்படிதான் தள்ளி விடுவோம். போங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி. No problem. We have all types of ointment, everything we put. Okay guys. Last content. Where is it? இல்ல என்னோட content. அப்புறம் 8. கண்டென்ட் ஓகே லாஸ்ட் கண்டென்ட் இதுதான். அவன் அப்படிதான் அப்படின்ற சாப்டரு. அவன் அப்படிதான். நீங்க பார்த்தாலே தெரியும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்டா. நீ இருக்க கீழே அண்ணனை பார்த்தனா அப்படியே மிலிட்டரி மேன் மாதிரி இருக்காருண்ணா. யார் இவரா? பயங்கரமா இருக்காரு பாக்குறதுக்கு. பயங்கரமா இருக்காரு. வேற லெவல்னா அவரு. அவரை மாதிரி தான் ஆகணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ஆதிவாசி மாரி சுத்தி அவனை பார்த்து பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் எப்போண்ணா? அது போட்டோலாம் இருக்கு, நான் காட்டுறேன் அவனுக்கு. சொல்லு. வணக்கண்ணா. ஓம் வாரண்ணா எவ்வளவு பக்தியோட இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு காலைல எழுந்தோன்னே பக்தி பாட்டு தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். பக்தி பாட்டு கேட்பாங்க. டேய், அவன் இப்ப சாமி இருக்குன்னுவான், சாயங்காலம் சாமி இல்லைன்னு சொல்லுவான். அவனை போயிட்டு பக்தி மயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் எப்பவும் அப்படிதான் ஏதாவது லூஸ் மாரி பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கே என்ன பண்ணான்னு அவனுக்கே தெரியாது. அப்படியாண்ணா? நான் வேற அவரை மாதிரி ஆகலான்னு ஆசைப்பட்டு வந்துன்னு இருக்கேண்ணா. நீ அவரை மாரி ஆகனா அவ்வளவுதான். நீங்களே எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. என்ன ஃபீலிங்? அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ எவனை பார்த்து செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அவள் வருவாளா? அவ வரமாட்டா. நீங்க உட்காரு. அண்ணா என்னால அவளை மறக்க முடியலண்ணா. நேற்று என்கிட்ட 1000 ரூபா வாங்கினது அது ஞாபகம் இருக்கா? சரி நான் முடியலண்ணா. மேல் போட சொன்னது ஞாபகம் இருக்கா? இல்லைண்ணா.
இதெல்லாம் ஞாபகம் இல்லை, அது மட்டும் மறக்க மாட்டியா? ஆனாலும் அவளை என்னால் மறக்க முடியலண்ணா. மறக்க முடியலையா? ஆமாண்ணா. நீங்க மறந்துட்டீங்கண்ணா. ஐயோ. நான் மறந்துட்டேன் ஸ்கிரிப்ட். ஓகே. ஓகே கைஸ், இதுதான் லாஸ்ட் சாப்டர். அதுக்கப்புறம் அந்த ஸ்பூஃப்னு சொல்லி சில கண்டென்ட் நம்ம எக்ஸ்ட்ரா போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட் இருக்குது. ஒரு சில பேர்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி போகிறாங்க வராங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ 4th ஃப்ளோர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்நாடிக் சிங்கிங்லாம் பாடுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க, பயங்கரமாக பாட்டெலாம் பாடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் சும்மா போயிட்டு இருக்கும்போது ஹே ஏன் அப்படி பண்ணீங்க, நான் அப்படி தான் சிரிப்பேன் அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டால் இல்லை அப்படிலாம் சிரிக்க மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு கூட இருப்பாங்க அப்படின்னு சிரிப்பாங்க. எதுக்கடா இப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படி தான் சிரிப்போம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அப்படியே ஒரே மாதிரி பிஸியாக இருப்பாங்க. அப்படியே போவாங்க, பிடிச்சோம் இலைய பிடிச்சாச்சு போனால் சாரு கூப்பிட்டுருவாரு, அப்படியே போயிடுவான் அந்த பக்கமாக. இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க இருப்பாங்க, எப்போவுமே பிஸியாகவே இருப்பாங்க, ஃபுல் டைம் பிஸி. எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, ஏன் வராங்க எதுவுமே தெரியாது. கேட்டால் நாங்கள் பிஸியாக இருக்கோம், நாங்கள் 5 பேர், நாங்கள் 5 யானைக்கு சமம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. 5 பேர் குரூப்பாகவே தான் இருப்போம், குரூப்பாகவே தான் சுற்றுவோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலும் அதே மாதிரி தான் தடம் போவாங்க, தடன்னு வருவாங்க. நேராக போகும்போது ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட எங்கள் லீச்சு தள்ளி விட்டு அந்த பக்கமாக அப்படி போயிடுவாங்க. இந்த மாதிரி பல பேர் பல விஷயமா பார்த்துருக்கோம். ஓகே, இதுதான் எங்கள் ஸ்கிரிப்ட். தேங்க்யூங்க, நன்றிங்க. எங்களை தேங்க்யூ.